வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய பிரம்மம் இந்த சிறுகதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த கதையை படிக்கிறதுக்கு முன்னால பிரம்மம் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்துக்கான தேடல் இருக்குல்ல, அது கதையில ஏதோ ஒரு மூலையில இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த அர்த்தத்துக்கான தேடலை நோக்கியே ஒவ்வொரு பக்கத்தையும் நகர்த்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கான விடை அப்படின்றது ஒரு 3வது 4வது பக்கத்துல கிடைச்சிருந்தா கூட இந்த இந்த தலைப்புக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு இது இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா, பாண்டிச்சேரியில நாங்க ஒரு புதுசா வீடுக்கு குடியேறுறோம். ஆமா, ஆனா நாங்க இதுவரைக்கும் இருந்த வீடுகள் இல்லாம இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குன்னு சொல்ல முடியாது, எங்க வீட்டுல இருந்த எல்லாருக்குமே. வீட்டுக்கு முன்னால எப்படி சொல்ல, ஒரு வேட்டியை விரிச்சு போட்ட மாதிரி ஒரு முத்தம், வீட்டுக்கு முன்னால ஒரு காலி இடம் இருந்துச்சு. ஒரு 4 முளை வேட்டியை விரிச்சு போட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி சைஸ்ல. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த இடத்த என்னவா பயன்படுத்துறது இப்படிதான் தோணிட்டு இருந்துச்சு. சரி, எப்பவும் போல இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்ச உடனே மூத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது வழக்கம் தானே அப்படின்ற ப்ரியாரிட்டியில எங்க பாட்டிக்கே முன்னுரிமை கொடுத்தோம். எங்க பாட்டி, ஆமா, பழைய காலத்து மனுஷி. அவ வாழ்ந்து வந்த காலத்துல என்னென்ன கண்ணில் பட்டிருக்குமோ அதை தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சது. ஆமா, வீட்டுக்கு முன்னால ஒரு நல்ல இடம் கிடக்கு. ஒரு பசுவை கொண்டு வரலாம். பசு வந்தா லட்சுமி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பசு கொண்டு வந்துடலாம். பசுல இருந்து வரக்கூடிய மூத்திரத்தை கூட மூத்திரம்னு சொல்ல மாட்டாங்க, கோமியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வார்த்தைகள் அப்படி. அது போக இந்த மாட்டுல இருந்து பால் எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டக்குன்னு எங்க அம்மா தான் ஸ்டாப் பண்ணாங்க. அது என்ன, இந்த வீட்டுக்கு ஓடா தேயிறேன். காலையில எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னே நான் எந்திரிக்கிறேன், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் தூங்குறேன். மற்றவன் பொண்டாட்டி மாதிரியா காத்துலையும் கழுத்துலையும் சிமிட்டிக்கிட்டு இலையிறேன்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி கொடுப்பனும் இந்த வீட்டில் வாய்க்கவே இல்லை. இதுல நீங்க கட்டி வைக்கிற மாட்டையும் ஆட்டையும் குளிப்பாட்டி எல்லாம் வரட்டி தைட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை எனக்கு கிடையாது. அதையும் ஏந்தலையில தான் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் போட்டு ஸ்டாப் பண்ணி வாய் வலிக்க பேசி முடிச்சாங்க. முடிச்சுட்டு அவங்க தோரணைக்கு ஒன்று சொன்னோம் இல்லையா, அப்போ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேசாம 2 வெண்டை, 2 கத்தரி, 2 தக்காளி செடியை வச்சாவது ஏதாவது சாப்பிடறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சஜஷனை சொல்லிட்டு இருக்கும்போதே என்னோட தங்கச்சி சவுந்தரா இருந்துட்டு, அது என்ன ஒரு கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், நான் யாரும் படிக்காத ஹோம் சயின்ஸ் அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, ஹோம் சயின்ஸ். அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு வீட்டுக்கு முன்னால பூஞ்செடிகளை வைக்கலான் இருக்கேன். என் தோழி கூட அவங்க வீட்டில் பூஞ்செடி தான் வச்சிருக்காங்க. டெய்லி கனகாமரம், மல்லி என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா வச்சுட்டு வருவா. எனக்கும் அது மாதிரி ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாமல் அன்னைக்கு குடும்பத்தை அப்படியே கலைச்சிக்கிட்டோம், இந்த மீட்டிங்கை கலைச்சிக்கிட்டோம். ஒரு நாள் போச்சு. அப்பா தான் சொன்னாரு, பேசாம முருங்கை மரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார்ல, முருங்கை மரம்னா முருங்கை மரத்தோட இலையிலிருந்து என்ன வரும், காயிலிருந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு லிஸ்ட் போட்டார். எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம்தான். ஆமா, மற்ற மரத்துக்கு இல்லாத ஒரு அம்சம் முருங்கை மரத்துக்கு உண்டு அப்படின்னாரு. அது என்னன்னா, சிறந்ததிலே மிகச்சிறந்த மரம் முருங்கை மரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சார். அது என்ன சிறப்புன்னா, மற்ற மரத்துக்காகது அந்த வேர் இருக்குல்ல, ரொம்ப தடிமனா அதை ஒரு செவரையே தூக்கி தூர போட்டுரும், அந்த அளவுக்கு வளரும். பட் முருங்கை வளர்க்கறதுனால வீட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுவும் போக முருங்கை அப்படின்றது வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு. மறுநாள் வெள்ளிக்கிழமை எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாரு. தட்டி எழுப்பணும், யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. வேற யாரும் இல்லை, நண்பருடைய வீட்டில இருந்து ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். கையில முருங்கை குச்சி கொண்டு வந்திருந்தான். அது அப்பதான் ஒடிச்சிருப்பாங்க போல. அப்படியே அந்த பிசின் இருக்கு இல்லையா, அப்படியே வலிஞ்சு நின்றுச்சு. அந்த பச்சை தடம் கூட மாறல. எங்க அம்மாவுக்கு ஒரு பொன் சிரிப்பு. எப்பவும் இல்லாம அன்னைக்கு பல் தெரியற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா குளிச்சா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் குளிப்பாரு.
ஆனால் அன்னைக்கு அவசர அவசரமாக ஒரு காக்கா குளியலை போட்டுட்டு வேகமாக ஓடியாந்து அந்த ஈரத்துண்டை கட்டிட்டு எங்கள் தாத்தாவோட தவசத்துக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுருப்பார் எப்போவுமே. ஒரு பட்டு வேட்டி, ஒரு பட்டு சட்டை, ஒரு பட்டு துண்டு, அப்படி வெயில் அடிச்சுன்னா அப்படி மின்னும், கிளார் அடிக்கும், அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு அதை போட்டிருந்தார். எங்கள் அம்மா முகத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு புன்னகை, ஒரு மஞ்ச சேலை, அப்படி தங்கத்தில் ஜொலிக்க மாதிரி இருந்தாங்க. அந்த குச்சி கொண்டு வந்தா இல்லையா, முருங்கை குச்சி கொண்டு வந்தா இல்லையா, அந்த பையனுக்கு வீட்டில் டீ பலகாரம்லாம் கொடுத்து ஒரே உபசரணை. பார்த்தோம் ஒரு அதிகாலை நேரம், எல்லாரும் உட்காந்து அந்த ஒரு பிளான்ட், அந்த மரக்குச்சி எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து அதுக்குன்னு சொல்லிட்டு அப்பா குழி தோண்டினார். நான் கூட நின்றுட்டு இருந்தேன். ஆச்சி எங்கள் பாட்டி வந்து கூட நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா வந்துட்டு பிடிச்சி அப்படியே உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு. ஒரு வழியாக நட்டு முடிச்சாச்சு. சௌந்தர்யா வீட்டிலேருந்து வேகமாக ஓடியாந்தா ஒரு பக்கெட் தண்ணி எட்டு வந்துட்டு அதை ஊற்றி அதுக்கெலாம் செழிப்பாக வச்சுட்டு திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மாவை காணும். ஒரு 3 வீடு தள்ளி வேகமாக ஓடி போய் சாணி எட்டு வந்தா, மாட்டு சாணி. அது அந்த முருங்கை குச்சியோட மேல் இடம் இருக்கு இல்லையா, அந்த வெட்டின இடம், அதில் அப்படியே வச்சு விட்டாங்க. பளிர்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு அது பார்வையை பார்த்தா ஒரு தீக்குச்சி மாதிரி இருந்தது, பெரிய வடிவ தீக்குச்சி மாதிரி இருந்தது. இப்படியே சில நாள் போய்கிட்டு இருந்தது. அன்னைக்கு, அதாவது மரம் வச்சு அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் போக முடியல ஆஃபீஸ்க்கு. நானும் அப்பாவும் லேட்டாக தான் போனோம். என் தங்கச்சி சவுந்தரா அவளும் காலேஜுக்கு லேட்டாக தான் போனான். ஆனால் எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அன்னைக்கு லேட்டாக போனதில். இப்படி சில நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில் என் தங்கச்சி என்னை தட்டி தட்டி எழுப்புனா. அதில் ஒரு அவசரம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். சனியை மாதிரி காலைல வந்து எழுப்புறியா, அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு. இல்லை வானா வானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. வேகமாக ஓடி போனேன். நானும் சவுந்தராவும் போனதும் அப்படி சுற்றி எங்கள் வீட்டில் இருக்கவங்க நின்றுக்கிட்டாங்க. பச்சை பச்சையாக ஒரு பச்சை பயிரை வந்து ஒரு 10 பயிரை ஒட்டி வச்சு அப்படியே துணுக்காக நின்று அப்படி இருக்கும். அப்படின்னு மாதிரி அந்த முருங்கை குச்சியில் அங்கங்கே அப்படியே சுற்றி 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 நின்றுச்சு. நான் அப்படியே கையை வச்சு தொட போனேன். எங்கள் ஆச்சி இருந்துட்டு, டே அதெல்லாம் பண்ணக்கூடாது, உசுறு இல்லை அது அப்படின்ட்டாங்க. தொடலை. அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த முருங்கை இலையிலேருந்து ஒவ்வொரு விருட்சமாக ஒவ்வொரு கிளையாக வர்றதை நாங்கள் வந்து கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மா நெய் காய்ச்சிட்டு இருந்தாங்க. காய்ச்சிட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க, அந்த நெய்யில் கொஞ்சம் முருங்கை இலையை போட்டு தாளிச்சிரு அப்படின்னாங்க. ஆமாம், அன்றைக்கி மத்தியானத்துக்கு அதுதான் நான் சாப்பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. சாப்பிட்டேன். அந்த முருங்கை இலையை மட்டும் அப்படியே தனியாக சுவைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சுவைச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாயந்தரம் வந்துட்டு ஒரே ஒரு முருங்கை இலையை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். அது அவ்வளோ டேஸ்ட் இல்லை தான், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அது. அப்படியே நாள் கடந்துச்சு. இந்த கிளைகள் ஒவ்வொன்றும் பெருசாகிட்டே இருந்துச்சு. இப்போ நானும் அப்பாவும் அந்த மரத்தோட நிழலில் தான் சைக்கிள் விடுவோம். சௌந்தர்யா பெரிய பிள்ளையானதும் அந்த இடத்துல தான் நாங்கள் அவளுக்கு நீராட்டெல்லாம் வச்சோம். எல்லாமே அந்த மரத்தோட ஒன்றிய ஒரு வீடாக மாறி போச்சு. ஒவ்வொரு நகர்வும் அந்த மரத்தோடு தான் இருக்கும். பொதுவாக எங்கள் அம்மா யார் வீட்டுக்கும் போகக்கூடிய ஆள் கிடையாது, புறம் பேசுகிற ஆள் கிடையாது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஒரு ஆள் 2 ஆள் இருந்தாலே பெரிய விஷயம். வீட்டை தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ முருங்கை வந்தது என்னாச்சுன்னு சொன்னால், அவளை தேடி மொத்தம் தெருவும் மொத்தம் அங்கே இருக்கவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி பார்ப்பேன். அது இவங்க தான் அப்படின்னு கிடையாது. அது ஒரு குண்டான தேகமாக இருக்கலாம், இல்லை ஒல்லியான தேகமாக இருக்கலாம், பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வரவங்களா இருக்கலாம், வேர்வை ஸ்மெல்லோடு வரவங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கொஞ்சம் பணக்கார வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு நடுத்தரப்பட்ட வீடாக இருக்கலாம். எல்லோரும் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ஒரே ஒரு காரணம் தான், யாரும் போகும்போது சும்மா போக மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் முருங்கை இலை அல்லது 2 முருங்கைக்காயோடையாவது வீட்டை விட்டு நகருவாங்க. அந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலை இருக்குல்ல, அது தேன் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஒரு வாத்தியார் வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் தங்கி பக்கத்துலேருந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு.
அது ஒரு காவிரி கரையோரம் உள்ள ஏரியா. அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு முருங்கை மரம் இது மாதிரி இருந்துச்சு. அப்போ கேட்டேன், சார் நீங்களும் முருங்கை மரம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். ஆமாப்பா வச்சுருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் முருங்கை மரம் தான். இந்த முருங்கை மரத்தை வந்து பிரம்மம் தான் சொல்லுவோம், பிரம்ம மரம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பொதுவாக மற்ற மரங்களுக்கு இல்லாத ஒரு சக்தி இந்த முருங்கை மரத்துக்கு இருக்குது. நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்மையை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முருங்கைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை பிரம்மம் தான் சொல்லணும், பிரம்ம மரம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதைக்கான தலைப்பு எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு போதி மரத்துக்கு கீழே புத்தன் உட்காந்தது மாதிரி பிரம்ம மரத்துக்கு கீழே தான் பொதுவாக உட்காந்துட்ருப்பேன். அது நைட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு உட்காந்து டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரை படிக்கிறதா இருக்கும், புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், என்னுடைய கல்லூரி நாட்களிலிருந்து அப்படி ஒவ்வொரு நாளும் அதில் தான் நகர்ந்து போச்சு. கொஞ்சம் வீடும் கலகலப்பாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து எல்லாம் பெருசாக மாறிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஓட ஓட சவுந்தராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. சவுந்தரா வீட்டை விட்டு நகர்ந்து போகும்போது வீட்டோடு எல்லோரும் அழுதோம். ஆமாம், அவள் அழுதா. ஆனால் எல்லாரையும் நினச்சி அழுதும்போது அவள் நினைவில் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருந்த விஷயம் என்னென்னா, அந்த முருங்கை மரம். அதை விட்டு அவளால் நகர்ந்து போக முடியல. அங்கேருந்து நகர்ந்து போகிற வரைக்கும் அந்த முருங்கை மரத்தை பார்த்துட்டே போனான். எனக்கு இன்றைக்கும் அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் பல குருவிகளும் சில பறவைகளும் வந்துட்டு கூடு கட்டி இருந்துச்சு. எங்களை விட அந்த பறவை தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருப்பேன். காலையில் நாங்கள் எந்திரிக்குமோ இல்லையோ அந்த பறவைகள் எல்லாமே எங்களை எழுப்பி விடும். அந்த சத்தம் வந்து அவ்வளோ ரம்யமாக இருக்கும். அப்படி கிச்சு 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 கிச்சுன்னு அடிக்கிறது. அந்த ஒவ்வொரு பறவையும் இன்னொரு பறவையோடு பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த சப்தங்கள் எல்லாமே. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் தெருவுக்கு ஒரு நாள் ஒரு ஹெட்மாஸ்டர் வந்தார். அவர் எல்லார் வீட்டையும் போலவே எங்கள் வீட்டையும் பார்த்தாரு. அவருக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன புல் மாதிரி தெரிஞ்சோம். அவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு முன்னால் நாங்கள் வெறும் புல் மாதிரி தெரிஞ்சோம். அப்படி ஒரு நாள் வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பா முருங்கை மரமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிக்கும்போது அவர் கையிலையும் எப்போதும் போல் கொஞ்சம் முருங்கைக்காய், முருங்கை இலை அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்து விட்டோம். எப்போதும் போல் வாங்கிட்டு போனார். சம்மந்தமே இல்லாமல் பல டாப்பிக்கெல்லாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். உலக வரலாறு, அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருந்தார். எல்லாமே பார்த்தா ஒரு கை முருங்கை கொத்துக்கும், அதாவது முருங்கை இலைக்கும், ஒரு 2 முருங்கைக்காய்க்கும் அதாவது இருந்துச்சு. அன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போது நல்ல மழை அடிச்சிட்டு இருந்தது. நல்ல மழைன்னு சொன்னால் நிற்காத மழை, ஒரே காற்று. தெரியல, சரி மத்தியானம் சாப்பிட எப்படியும் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிட வந்துட்டேன். நான் வந்து நிற்கிறேன். வீட்டை சுற்றி அப்படியே ஒரே கூட்டம். ஆள் எல்லாம் மொச்ச மாதிரி மொச்சிட்டு இருந்தாங்க. தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக போய் எப்பவும் சைக்கிள் விட்டுற இடத்துல சைக்கிள் விட்டுறதுக்காக போனேன். அந்த முருங்கை மரம் ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே ஒடிஞ்சு கிடந்தது. அந்த இடத்த விட்டு நகர்ந்தவங்க சில பேர் விறகுக்காக கட்டையாகவும், முருங்கை பூவாகவும், முருங்கை காயாகவும், முருங்கை இலையாகவும் என்னென்னா அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தால எடுத்து போயிட்டு இருந்தாங்க. வீடே உடஞ்சி போச்சு. இப்போ யாரும் முருங்கை மரத்துக்கு கீழே சைக்கிள் விடுறதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் முருங்கை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு புத்தகம் படிக்கிறதோ இல்லது எழுதுகிறதோ எந்த வேலையும் பார்க்குறது இல்லை. ஆமாம், மொட்டை மாடிக்கு போயிடுவேன். ஒரு நாள் அப்படி மொட்டை மாடிக்கு போயிட்டு வரும்போது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் அந்த முருங்கை மரத்தில் இருந்து உண்டானதை பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தேன். அதே 10 பச்சை பாசி மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. எனக்கு புதுசாக அந்த மரம் வைக்கும்போது எனக்குள்ள உண்டான உணர்வு இன்றைக்கி உண்டானுச்சு. ஆமாம், அந்த உணர்வை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆமாம், அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பிரபஞ்சன் மிக அழகாக முடிக்கிறார். நன்றி தோழர்களே.